இன்னும் சிலருக்கு இப்போதுள்ள காலத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னென்று கேட்டால், பணமாக ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்கலாமா என்று. உண்மையிலே இது உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டுக்குரிய ஒரு மஸ்அலா. பெரும்பாலான இமாம்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்களும், நவீன காலத்தில் உள்ள பெரும்பாலான உலமாக்களும் ஜக்காத்துல் ஃபித்ரை தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும். அதை பணமாக கொடுப்பது பிழை என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபாவும் அவருடைய மஸ்லக்கை பின்பற்றக்கூடிய சிலரும் பணமாகவும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். எப்போதுமே நாம் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். அ நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். நம்ம தத்துவங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு, நம்முடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்கிற அந்த சிந்தனைக்கு நாம் வந்துவிட வேண்டும். அந்த அடிப்படையில் அ இமாம் அபூ ஹனீஃபாவிடம் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டால், அவர் தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார். ஏனைய 3 இமாம்களிடத்திலும் அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால், அரிசி கொடுத்தால் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்வார்கள். இப்ப அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அரிசி கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் இமாம் அபூ ஹனீஃபா கூட மாற்று கருத்து கிடையாது. அப்ப இது கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு விஷயத்தை செய்து நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல் கபூல் செய்யப்படுவதற்குரிய வழியை பார்த்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து வெறும் அரிசி கொடுத்தால் எப்படி சாப்பிடுவார்கள் அது இது என்ற தத்துவங்கள் பேசுவதை விடுத்து, அரிசியோடு சேர்த்து நீங்கள் 2½ கிலோ அரிசி ஒருவருக்காக வேண்டி கொடுக்கிறீர்கள், அதோடு சேர்த்து சதக்காவாக நீங்கள் தேவை என்றால் பணத்தை கொடுங்கள், அது பிரச்சனை இல்லை. இப்ப அரிசி மாத்திரம் அவர்கள் சாப்பிட முடியாது, அவர்களுக்கு கறி தேவை. எனவே நான் ஒரு ஒரு ரூ. 500 கொடுக்க போகிறேன், ஒரு ரூ. 1000 கொடுக்க போகிறேன் என்று விரும்பினால் அது ஜக்காத்துல் ஃபித்ர் அல்ல, அது ஒரு சதக்காவாக அமையும். அப்படி கொடுக்கலாம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நோன்பு 28 நாம் கொடுக்கலாம்.